ஸ்ரீ பத்ம புராணம் 12ஆம் பகுதி. ஆலயம் தூய்மை செய்தல். துவாபர யுகத்தில் தண்டகன் என்றொரு திருடன் இருந்தான். அவன் மிகவும் கொடியவன். அந்தணர் தம் சொத்தை அபகரித்தான். நண்பர்களுக்கு துரோகம் செய்தான். புலால் உண்டான். மது அருந்தி வந்தான். ஒரு சமயம் அவன் ஒரு விஷ்ணு ஆலயத்திற்குள் திருடச் சென்றான். அவன் காலில் மண்ணும் தூசியும் இருந்ததால் அவற்றை வாயிற்படியில் துடைத்தான். இதன் மூலம் அந்த வாயிற்படி இவன் கால் தோய்ந்த இடத்தில் தூய்மையானது. விக்கிரகத்தில் ஒன்றும் பயனில்லை என்று பெருமானின் நகைகள், வெள்ளி, பொன் பாத்திரங்களை ஒரு மூட்டையாக கட்டி வெளியேற்றுகை அவற்றை எடுத்து கொண்டு வெளியேறுகையில் சில பொருட்கள் கீழே விழ அந்த சப்தம் கேட்டு காவல்காரர்கள் அவனை பிடிக்க ஓடி வந்தனர். அவன் தப்பி ஓடினான். வழியில் ஒரு பாம்பின் மீது கால் வைக்க அது அவனை கடிக்க அவன் மரித்தான். அவனை யமதூதர்கள் யமன் முன் கொண்டு வந்து நிறுத்திட சித்திரகுப்தன் அவனுடைய பாவ புண்ணியங்களை எடுத்துரைத்தான். இவன் ஒரு திருடன், உலகில் என்னென்ன அக்கிரமங்கள் உண்டோ அத்தனையும் செய்தவன். எனினும் ஒரே ஒரு புண்ணியம் செய்துள்ளான். அவன் விஷ்ணு ஆலய படியை தூய்மை செய்தான். அது மற்ற பாவங்களை நீக்கிவிட்டது. அது கேட்ட யமன் தன் இருக்கையை விட்டு இறங்கி வந்து தண்டகனை வணங்கினான். அவனை நரகத்தில் தள்ளக்கூடாது. அவன் செல்ல வேண்டியது விஷ்ணு லோகம் என்று அங்கு அனுப்பி வைத்தான். விஷ்ணு ஆலயம் தூய்மை செய்தல் என்பது சாலச் சிறந்தது. ஒரு எலி செய்த புண்ணிய செயல். திரேதாயுகத்தில் வைகுந்தன் என்றொரு பிராமணன் இருந்தான். அவன் ஒரு விஷ்ணு பக்தன். ஒரு நாள் அவன் விஷ்ணு ஆலயத்தில் விளக்கேற்றிவிட்டு இல்லத்திற்கு சென்றான். நெய்யூற்றி விளக்கை ஏற்றியதால் அதன் மனம் ஒரு எலியை ஈர்த்தது. அது விளக்கு திரியை கடிக்க ஆரம்பித்தது. அந்த அசைவினால் விளக்கு நன்கு பிரகாசிக்க தொடங்கியது. அதனால் பெருமாள் விக்கிரகமும் ஒளிர்ந்தது. அந்த எலி ஒரு பாம்பினால் இறந்தது. அதனை யமதூதர்கள் கயிறு கட்டி இழுத்து செல்ல முற்பட்ட போது விஷ்ணு தூதர்கள் அங்கு வந்து அவர்களை தடுத்து, விஷ்ணு பக்தர்களை யமதூதர்கள் நெருங்கக்கூடாது என்பது தெரியாதா? இது விஷ்ணுவின் விக்கிரகத்தை சாந்தி அடைய செய்தது. எனவே அது விஷ்ணு பக்தன் ஆயிற்று. அதன் பாவங்கள் விலகிவிட்டன. அது எங்களுடன் விஷ்ணு லோகம் அடையும் என்று கூறி அந்த எலியை விஷ்ணு லோகம் எடுத்து சென்றனர். அங்கு பல காலம் இருந்து அது ஒரு இளவரசியாக உலகில் பிறந்தது. விஷ்ணு பிரதிமை ஒளிரச் செய்த அது பெற்ற பேறு சிறந்ததாயிற்று. 12ஆம் பகுதி முற்றிற்று.